எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கும் 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.7ல் 15th சம் சொல்லித்தரேன். இஃப் y ஈக்குவல் டு 500 e பவர் 7x ப்ளஸ் 600 e பவர் மைனஸ் 7x ஷோ தட் d square y by dx square equal to 49y இதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ன்றனால 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு 500 e பவர் 7x ப்ளஸ் 600 e பவர் மைனஸ் 7x. ஸோ e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் இதுதான் d பை dx ஆஃப் e பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான் வரும். நான் இங்கே 7xன்றனால 7 மல்டிப்ளை அந்த செயின் ரூல் அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 7 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஆகும். ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா தான். இப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது 500 கான்ஸ்டன்ட்னால மல்டிப்ளிகேஷன் அப்படி இருக்குது. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் அதனால இ பவர் 7xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 7 மல்டிப்ளிகேஷன் போடுங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் அதே மாதிரி 600 e பவர் மைனஸ் 7x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் 7x அப்புறமா மைனஸ் 7 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 500 அப்படி இருக்கட்டும். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திருப்பி இ பவர் 7x. இப்போ இங்கே ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 7 வரும். இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 600 இன்ட்டு இ பவர் மைனஸ் 7x மைனஸ் 7x தான். அப்புறமா மைனஸ் 7 இது ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் 7 இருக்குது. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 7 7s ஆர் 49. இதுலேயும் 49 காமனாக இருக்குது. 49 வெளியில் எடுத்துடலாம். உள்ளே வந்து 500 e பவர் 7x. ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 600 e பவர் மைனஸ் 7x. ஸோ இந்த டேர்ம் வந்து கொஸ்டினில் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 49y இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 16th sum. If e power y x plus 1 equal to 1, show that t square y by dx square equal to dy by dx ஹோல் ஸ்கொயர் இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். யூவிக்கு வந்து யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். யூ அப்படியே வச்சுக்கணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி வி அப்படியே வச்சுக்கணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய்யை தான் இன்ட்டு டி. இப்போ இ பவர் யூ அப்படியே வச்சுக்கலாம், இ பவர் ஒய் அப்படியே வச்சாச்சு. வி டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் வினா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இ பவர் யூ டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ அவனுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும், அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இ பவர் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொஞ்சம் போனால் மைனஸ் இ பவர் ஒய் கேன்சல் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே கீழே இருக்கிற டேர்மை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் மைனஸ் 1 இங்கே கீழே இருக்கிற டேர்ம் மேலே போச்சுன்னா பவரில் மைனஸ் 1. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ பவரில் மைனஸ் நம்பர் எந்த இருந்ததுனாலும் இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். டி பை dx ஆஃப் எக்ஸ் பவர் n ஃபார்முலா வந்து n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இதில் வந்து இந்த இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது.
இங்கே என்னன்றனால இதில் -1 கொண்டு வந்துட்டு அப்புறமா எக்ஸ் இருக்கிற இடத்துல x+1 இருக்கிறனால x+1 n -1 இங்கே -1 இருக்கிறனால -1 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 இது -2 ஆகும் கீழே கொண்டு வந்துடணும் x+1 ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இது வந்து d²y/dx². ஸோ இது 1 நேம் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி dy/dx கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ dy/dx² பண்ணுறப்போ இந்த -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ +1 ஆகும், x+1 ஸ்கொயர்னு ஆகும். ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ dy/dxும் ஹோல் ஸ்கொயர் இருந்தால் அப்போது 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறனால d²y/dx² dy/dx ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் ஆகிடுச்சு. Next 17th, if y equal to tan inverse x whole square, show that x² + 1 whole square y2 plus 2x x² + 1 y1 equal to 2. இந்த y2 அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d²y/dx² நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அங்கே எடுத்துக்கணும். இதே மாதிரி +2x x² + 1 y1னா dy/dx. ஸோ ஈக்குவல் டு 2. இதான் ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பவரில் வேறு நம்பர் இருந்தாலே நம்ம x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்புறமா tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுக்கு வந்து இதெல்லாம் ஃபார்முலாலாம் நீங்கள் எழுதுகிறேன். d/dx ஆஃப் x⁴n ஃபார்முலா வந்து n(x⁴n - 1). ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி d/dx ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து 1/1 + x². ஸோ இந்த ஃபார்முலாலாம் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். So y equal to tan inverse x whole square. So first differentiating both sides with respect to x dy/dx equal to இப்போ இதில் பவரில் 2 இருக்கிறனால n(x⁴n - 1). இப்போ 2x இருக்கிறதுல tan inverse xனால tan inverse x பவர் 2 - 1. அதுக்கப்புறமா tan inverse xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². ஸோ 2 - 1 1. அப்போ ஃபைனலாக 2 tan inverse x by 1 + x². ஸோ இதில் dy/dx இங்கே இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற dy/1 + x² இங்கே கொண்டு போகிறோம். 1 + x² dy/dx ஈக்குவல் டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 tan inverse x. இப்போ இதில் இப்போ திருப்பியும் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 2 டேர்ம் இருந்தாலே uv மெத்தடு. uv அதுக்கு என்ன ஃபார்முலா uv' + vu'. uனா இப்போ 1 + x² அப்படியே வச்சுக்கணும். dy/dx வந்து v' அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d²y/dx² ப்ளஸ் vனா dy/dx அப்படியே வச்சுக்கணும். u' 1 + x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த x⁴n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். n(x⁴n - 1)ன்னு இருக்குது. ஸோ 2x⁴2 - 1. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு u'. இந்த டேர்ம் u, இந்த டேர்ம் v ஈக்குவல் டு 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது 1 + x² d²y/dx²க்கு நம்ம y2 நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து 2xன்னு இருக்குது. 2x y1 இங்கே ஈக்குவல் டு 2/1 + x². இது டிவிஷனில் இருக்கிறனால ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா நியூமரேட்டருக்கு போய்டும். இது இங்கோட மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 + x² × 1 + x² வந்து 1 + x² ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். y2 ப்ளஸ் இங்கே ஒரு 2x இங்கே இருக்கிற 1 + x² அகைன் இங்கே போய்டும் × y1 ஈக்குவல் டு 2. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.